என்ன பண்ணிட்டு இருக்கிற? தீபாவளி ஸ்வீட்டு. தீபாவளி ஸ்வீட்டுன்னு சொல்லி பன்னீரை சொல்லிட்டு இருக்கிறேன். அடியாய் எல்லாம் நல்ல பலகாரமாக சொல்கிறேன்னு சொல்லி வீடியோவாக போடுறாங்க. சூப்பராக இருக்குது பலகாரம் எல்லாம். நல்ல பலகாரம் நீ சொல்லனாலும் பரவாயில்ல. கடையில் நல்ல பலகாரம் விற்கிது, அதை போய் ஆகி சாப்பிட்டுக்கலாம். எதுக்கடி பன்னீரை சொல்லிட்டு இருக்கிற? இப்ப பாரு 3 இன்கிரீடியன்ஸ் வச்சு அருமையான தீபாவளி பலகாரம். நானும் வீடியோவை பார்த்து ட்ரை பண்றேன். நல்லபடியா வந்துச்சுன்னா நான் எல்லாருக்கும் கொடுக்கலாம். நல்லா வரலன்னு நீ சாப்பிட்டு காலி பண்ணிடு. ஓகேவா? இப்போ எதுக்கடி குக்கர் எடுத்து வச்சிருக்கிற? குக்கர்ல அவனாவது பலகாரம் சுடுவாளாடி, விட்டுடிக்கல. அதாவது அடிகனமான பாத்திரம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வைக்கணும்னு சொன்னாங்க. நம்ம மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல அகலமா வடசட்டில இல்ல குக்கர். சரி என்னதான் பண்ண போற அதையாவது சொல்லு. வரும்டா பாரு வரும். என்னடி பண்ற? நெய் ஊத்துற, என்னடி ஏலக்காய் போடுற? பிரியாணியா? கண்டுபிடிச்சிட்டேன் நானு. பன்னீர் பிரியாணி. இந்த நெய் ஊத்துனதுக்கு அப்புறம் பன்னீரை போட்டுறணும் உள்ள. என்னடா பொங்கல்லாம் வருது? நமக்கே தெரியல. இப்ப எதுக்கடி வீட போயிடுச்சு? இருடா நல்லா வரும் நம்புவோம். அதுக்கப்புறம் 200 கிராம் பன்னீர், 200 கிராம் மில்க் மேட ஊத்திரணும். அவ்வளவுதான், ரெடி ஆயிருச்சு. என்னது இது? பால்கோவா, திரட்டி பால் அப்படின்னு நிறைய ஸ்வீட் கடையில வைப்பாங்க. இது இப்படிதான் செய்வாங்களா நிஜமாவே? ஆமா, பால்கோவாவா? டேய் ஆர்த்து சாப்பிடலாமா? நீ உனக்கு மாட்டேடி போடா. ஏன் புள்ள வந்திருக்கு, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றியா? நல்லாக்கா? எப்படி இருக்கு? டேய் திரும்பி பார்த்து சொல்றா. துவ போறியா? தின்னுட்டியா? நல்லா இல்ல நல்லா இல்லன்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் என்ன பண்ணிட்டு இருக்க? நல்லா இருக்குடி. கடை சாப்பிட மாதிரி இருக்கு. நல்லா இருக்கா? சிம்பிள் தான். மில்க் மேட குக்கர்ல ஊத்துங்க, பன்னீரை போடுங்க, நெய்யை கொஞ்சம் ஊத்துங்க, அவ்வளோதான். இது பண்ணீங்கன்னா தீபாவளி ஸ்வீட் ஹோம் மேடுன்னு சொல்லிக்கலாம். சிம்பிளான பால்கோவான்னு சொல்லலாம், திரட்டி பால்னு சொல்லலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். டாடா பாய். நானும் வீடியோவில் தான் பார்த்தேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.